இன்றைய முக்கிய சினிமா செய்திகள் ஜனவரி 2 2026. 1. ஜூட்டோபியா 2 டிஸ்னி அனிமேஷன் சாதனைகளை முறியடித்துள்ளது. பாக்ஸ் ஆபீஸில் ஃப்ரோசன் 2 படத்தை தாண்டி இதுவே ஸ்டுடியோவின் அதிக வசூல் செய்த அனிமேஷன் படமாக மாறியுள்ளது. 2. மார்வெலின் மியூட்டன்ட் பிரபஞ்சம் விரிவடைந்து வருகிறது. எதிர்கால ஃபேஸ் 7 திட்டங்களின் ஒரு பகுதியாக புதிய வோல்வரின் திரைப்படத் திட்டங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. மார்வெல் டெலிவிஷன் ஒரு புதிய ஒண்டர் மேன் ட்ரெய்லரை வெளியிட்டுள்ளது. இது திரையில் மேலும் பல MCU அதிரடி காட்சிகளுக்கான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. 3. டெய்சி ரிட்லி நடித்துள்ள வி பரி தி டெட் என்ற புதிய திகில் திரைப்படம் வலுவான ஆரம்ப விமர்சனங்களுடன் நாளை திரையரங்குகளில் வெளியாகிறது. 4. தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் வழிகாட்டுதல்களை தொடர்ந்து துரந்தர் திரைப்படம் திருத்தப்பட்ட பதிப்பில் இந்திய திரையரங்குகளில் மீண்டும் வெளியிடப்பட உள்ளது. புத்தாண்டு பார்வையாளர்களால் உந்தப்பட்டு ரன்வீர் சிங்கின் உளவு த்ரில்லர் படமான துரந்தர் உள்நாட்டில் 100 கோடி ரூபாய் வசூல் மைல்கல்லை தாண்டியுள்ளது. 5. பிரபாஸ் மற்றும் ரித்தி டிம்ரி நடிக்கும் ஸ்பிரிட் படத்தின் முதல் பார்வை இயக்குனர் சந்தீப் ரெட்டி வங்காவால் வெளியிடப்பட்டுள்ளது. விரைவில் வெளியாகவிருக்கும் இந்த தீவிரமான புதிய திட்டம் குறித்து ரசிகர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. 6. விவான் ஷா இக்கீஸ் படத்தில் தன்னுடன் நடித்த அகஸ்தியா நந்தாவின் நடிப்பை பாராட்டியுள்ளார். இது பாலிவுட் வட்டாரங்களில் உணர்ச்சிகரமான எதிர்வினைகளை ஏற்படுத்தியுள்ளது. 7. துல்கர் சல்மான் ஒடேலா 2 இயக்குனர் சம்பத் நந்தியுடன் ஒரு புதிய ஒத்துழைப்புக்காக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். மேலும் பல திரைப்பட திட்டங்கள் அவரது கைவசம் உள்ளன. 8. மந்தமான டிசம்பர் மாதத்திற்கு பிறகு 2 பெரிய தமிழ் படங்கள் பரசக்தி மற்றும் ஜனநாயகன் ஜனவரி 2026 இல் ஒரு பெரிய பாக்ஸ் ஆபீஸ் போட்டிக்கு தயாராகி வருகின்றன. 9. இயக்குனர் விக்னேஷ் ராஜா D54 தனுஷ் நடிக்கும் படம் படப்பிடிப்பு முடிந்துவிட்டதாகவும் எதிர்பார்க்கப்படும் வெளியீட்டிற்கு முன்னதாக படப்பிடிப்புக்கு பிந்தைய பணிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் உறுதிப்படுத்தியுள்ளார். 10. கூலி 2025 இல் ஆதிக்கம் செலுத்தியது. மேலும் உலகளாவிய டாப் 10 பாக்ஸ் ஆபீஸ் பட்டியலில் குட் பேட் அக்லி, டிராகன் டூட், விடாமுயற்சி மற்றும் பிற படங்கள் இடம்பெற்றுள்ளன. இவை அனைத்தும் 2026 க்கான ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளை வடிவமைக்கின்றன. 11. புகழ்பெற்ற இயக்குனர் மணிரத்னம் தமிழ் படங்கள் ஏன் இன்னும் 1000 கோடியை தாண்டவில்லை என்பது குறித்து தனது கருத்தை தெரிவித்துள்ளார். வெறும் வணிக இலக்குகளை விட தரம் மற்றும் உண்மையான கதைச்சொல்லலுக்கு